அன்கான்ஷியஸாக பிஹேவ் பண்ணுறோம் நமக்கு தெரியுது. நம்ம கான்ஷியஸ்னஸ் வர்றது எப்பயோ ஒரு வாட்டி தான் கான்ஷியஸாக இருக்கோன்றது புரியுது. நம்ம ஆசைகள், பயங்கள், பழக்கங்கள் மூலயமா நம்ம அன்கான்ஷியஸாக பிஹேவ் பண்ணுறோம். இதை பற்றறிவுன்னு சொல்கிறோம். பற்றறிவுலேருந்து வெளியே வரணும்னா நம்ம கான்ஷியஸ் ஆகணும். சப்கான்ஷியஸாக இருக்கிறோம் இல்லை அன்கான்ஷியஸாக இந்த வழியில் வர்ற நம்ம கான்ஷியஸ் ஆனால் தான் நம்ம இதிலேருந்து வெளியே வர முடியும். அப்படி கான்ஷியஸ் ஆகணும்னா நம்ம அறிவு வழியாக செயல்படணும். அறிவுன்றது நம்ம கற்றுக்கொண்ட அறிவு, சூழலிருந்து கற்றுக்கொண்ட அறிவு. அதுக்கு செயல் விளைவு கணிக்கிறதுன்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு இப்படி போனால் எப்படி ஆகும்ன்ற முக்கால ஞானம் மாதிரி நம்மளாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். முன்னே இப்படி இருந்தது, இப்போ இப்படி இருக்குது, அப்புறம் அப்படி ஆகும்ன்றதை பேட்டர்ன் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். அதை கணிக்க ஆரம்பித்து அந்த மாதிரி செயல்படுறப்போ பற்றறிவுலேருந்து கற்றறிவுக்கு வரணும். இதில் நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போ நமக்கு இது ரொம்ப நல்லா அதை விட சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கிறப்போ கற்றறிவின் மேலே கர்வம் வரும், ஈகோ வரும். அப்புறம் இதில் இருந்து வெளியே வரணும்னா இதில் அடி வாங்குறப்ப தான் இதில் இருந்து வெளியே வருவோம். அந்த ஒரு ஸ்டேஜ் வரப்போ நம்ம முற்றறிவுக்கு வந்துடுறது எப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம கற்ற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம சரணாகதியில் செயல்பட ஆரம்பிப்போம். ஏன்னா அப்போ டிஃபால்ட்டாக நம்ம சரியான விஷயத்தையே செய்கிற அளவுக்கு வந்திருப்போம். விளைவுகள் தான் சூழல்னால நமக்கு சரியான விளைவு கிடைக்காம இருக்கும். அப்போது நம்ம செயல் தப்புன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம சரியான செயலை சரியான நோக்கத்துக்காக தான் செய்வோம். அது ஸ்பேஸ் அண்ட் டைம்னால அதனோட விளைவு பலன்ன்றது வேறு மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அதனுடைய கடைசியான பலன் அது சரியாக தான் கிடைக்கும்ன்றதை நம்ம காலம் தாழ்த்தி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைமை தவிர்த்து வேறு விஷயங்களில் புரிஞ்சுப்போம். அப்போ நம்ம முற்றறிவு இருக்கிறத நம்ப ஆரம்பிப்போம். அந்த இடத்துக்கு செயல்பட ஆரம்பிப்போம். அப்போ நம்ம இங்கேருந்து ஒரு சாதகம் இல்லாத தன்மை வரும்போது இங்கே வரோம். இங்கேருந்து ஒரு சாதகமற்ற தன்மை வரும்போது நம்ம இங்கே வரோம். இப்படி தான் நம்ம சப்கான்ஷியஸ்லேருந்து சப்கான்ஷியஸ்ன்ற இந்த ஆசைகள், பயங்கள், பழக்க வழக்கங்களோட தொகுப்பாக வெளிப்பட்ட நடத்தையில் வெளிப்பட்டுருக்க நம்ம அது சாதகமற்ற தன்மைக்கு வரும்போதோ இல்லை டிஃபால்ட்டாக நம்ம அதை பண்ணணுன்றதை கான்ஷியஸாக முடிவு பண்ணியோ ப்ரெசண்ட்டில் வாழறதுக்கான சூழ்நிலைகளில் இந்த அறிவை வச்சு செயல்பட ஆரம்பிப்போம். அந்த அறிவுக்கும் ஒரு தோல்வி வரும்போது நம்ம சரண்டரன்ஸ்க்கு போக ஆரம்பிப்போம். இங்கேருந்து அப்படியே சரண்டரன்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆக முடியாது. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே உள்ளே வந்துட முடியாது. இந்த கட்டமைச்சிருக்க ஒரு கற்றறிவுன்ற வழியாக தான் வரணும். அது திரும்பி வரும்போது இது வழியாக தான் வெளியே வரணுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் இந்த முற்றறிவு நம்ம வழியாக செயல்படுறதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். சுதந்திரமாக செயல்படுவோம். இல்லைன்னா தயங்கி நிற்போம். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து இங்கே போக முடியாது. இங்கேருந்து இங்கே வரமாட்டோம். இங்கேருந்து இங்கே போகிறப்போ இந்த வழியெல்லாம் க்ளீன் ஆகிடும். அப்படியே இந்த வழியாக தான் இந்த இடத்துலேருந்து வெளியில் வர்றப்போ நம்ம கிளியராக இருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன்.